அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கடக ராசி அன்பர்களுக்கு தங்கள் ராசியில் புதன், குரு, சுக்கிரன் இணைவு, 2இல் கேது, அஷ்டமத்தில் 8ஆம் இடத்தில் ராகு, 9இல் சனி, லாபஸ்தானத்தில் செவ்வாய், விரய ராசியில் சூரியன் இருக்கிறார். தங்கள் ராசியில் புதன், சுக்கிரன், 9இல் சனி, லாபஸ்தான செவ்வாய் நன்மைகளை அளிக்கும். புதன் சுக்கிரனால் லாபம் உண்டு. தரகு, கமிஷன், ஏஜென்சி, தகவல் தொடர்பு அனைத்தும் லாபம் பெறும். சிலர் உயர்கல்விக்காக முயற்சி செய்யலாம். வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு. சுக்கிரன் சாதகம் என்பதால் கலைத்துறை அன்பர்களுக்கு பண வரவுகள் நன்றாக இருக்கும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு செல்லலாம். அதனால் ஆதாயம் அதிகரிக்கும். ஐடி துறை அன்பர்களுக்கு லாபம் பெருகும். சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து அழைப்புகள் வரலாம். அடுத்து சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை தாங்கள் எளிதில் காப்பாற்றுவீர்கள். பொருளாதாரம், சிலருக்கு ஆதாயம் உண்டு. இரவு நேர பயணங்களில் சற்று எச்சரிக்கையாக இருங்கள். கவனமாக இருத்தல் வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. நேரத்துக்கு சாப்பிடுவதும் நல்லது. மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருத்தல் வேண்டும். உத்தியோகத்தில் சிறப்பாக செயல்படுவீர்கள். நல்ல பெயர் எடுப்பீர்கள். உடன் பிறப்புகளின் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. மாணவியர்கள் பொழுதுபோக்கில் நேரத்தை செலவு செய்வதை விட்டுவிட்டு ஆக்கப்பூர்வமாக படித்தல் வேண்டும். நல்ல மதிப்பெண்களை பெறலாம். லாபாதிபதி சுக்கிரன் ராசியில் குருவோடு இருக்கிறார். அவர் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் குறையும். மூத்த சகோதரர்களால் ஆதரவும் உதவியும் உண்டு. பங்காளிகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். சிலர் வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் கூடுதல் சம்பளம் சிலருக்கு கிடைக்கலாம். வேலை செய்யும் இடத்தில் அடுத்தடுத்து பிரச்சனை வரலாம். வாயை கொடுத்து வம்பில் மாட்டிக்கொள்வீர்கள். ஆகவே தேவையில்லாமல் பிறருடைய பிரச்சனைகளில் தலையிடுதல் வேண்டாம். ஜென்ம குரு என்பதால் வேண்டாத வேலை மாற்றம், விரும்பத்தகாத இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. 9ஆம் இடத்தில் சனி இருப்பதால் தந்தை வழி உறவுகளிலோ அல்லது தந்தையின் ஆரோக்கியத்திலோ பிரச்சனைகள் வரலாம். சற்று கவனமாக இருங்கள். கிருஷ்ணர் கோயிலுக்கு செல்லுங்கள். கிருஷ்ண பகவானை வழிபடுங்கள். தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க்கை சுபிட்சமடையும். மன அமைதி பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.